ஹாய் மக்களே, இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் நாற்று நட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன் இல்லையா? அதை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். நம்ம தோட்டத்தில் வந்து விதை பாவுன வீடியோ வந்து ஒரு 2 வாரத்துக்கு முந்தி வந்து போட்டிருந்தேன். அதில் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா, மல்லி இலை விதைன்னு சொல்லி தான் தந்தாங்க. அந்த விதையை வந்து போட்டதுக்கப்புறம் ஒரு வாரம் கழித்து பார்க்கும்போது அது விதை மேலே எனக்கு டவுட் இருந்துச்சு. இது மல்லி இலை விதை மாதிரி தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கேட்கும்போது தான் சொன்னாங்க, மாற்றி கொடுத்துட்டேன் பீட்ரூட் விதை அப்படின்னாங்க. சரி பரவாயில்ல, அது என்னமோ தெரில, நம்ம தோட்டத்து வேலை வீடியோ எது போட்டாலும் ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் வந்துடுது. சரி பரவாயில்ல, பீட்ரூட்டு நாற்று கூட வரட்டும், அதை எடுத்து தனியாக நம்ம நட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு வளர்ந்துருச்சுங்க. வளர்ந்ததுக்கப்புறம் இன்றைக்கி நல்ல நாள் அப்படிங்கிறதுனால காலையில் நேரமாகவே எந்திரிச்சு தோட்டத்தை எல்லாமே நல்லா வெட்டி பேடு பிடிக்கிறது அப்படிங்கிறது திண்டு மாதிரி சமமாக பிடிக்கணுங்க. பிடிச்சிட்டு வளர்ந்த நாற்றெல்லாமே நம்ம ஃபேமிலியோடு வளர்ந்த நாற்றெல்லாமே தனித்தனியாக பிடுங்கி ஒரு கையளவுக்கு இடம் விட்டு நாற்றெல்லாமே நட்டாச்சுங்க. ஏன்னா நம்ம அடிக்கடி சமையலில் வந்து பீட்ரூட் கீரை வந்து சேர்க்குறோம் இல்லையா? அதனால இது வந்து நமக்கு கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நட ஆரம்பிச்சிட்டோங்க. இன்றைக்கி நல்ல நாள் அப்படிங்கிறதுனால இந்த நாளை மிஸ் பண்ண வேண்டாமே அப்படின்னு சொல்லிட்டு நாற்று எல்லாமே ஒரு 2 பேடுக்கு வந்து நட்டுட்டோங்க. அதுவும் இல்லாமல் பீட்ரூட் சாம்பாரும் நம்ம வாரத்தில் ஒரு நாள் சேர்க்குறோம் இல்லையா? அதனால அந்த கீரையும் நமக்கு பயனுள்ளதாக இருக்கும், கிழங்குமே பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக பீட்ரூட் நாற்று வந்து நட்டாச்சுங்க. ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இந்த நாற்றை வந்து நேற்றுக்கு நடலாம், முந்தா நாள் நடலாம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி இன்றைக்கி அதை நடுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு. காலையில் சுறுசுறுப்பாக எழுந்திரிச்சி சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு நாற்றெல்லாமே ஒரு வழியாக நட்டாச்சுங்க. அப்புறம் சின்ன நாற்றெல்லாமே இருக்குது. பீட்ரூட் விதையை பொறுத்தளவுக்கு பீட்ரூட்டு, முட்டைக்கோஸு இதெல்லாமே விதை பாவி அது கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் நாற்று எடுத்து தனித்தனியாக நட்டு இந்த மாதிரி தான் விவசாயம் வந்து பண்ணுவோம். இந்த மாதிரி காய்கறியை இப்படி தாங்க விவசாயம் பண்ணுவோம். ஸோ மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அவங்க எல்லாருக்குமே குட் நைட். தேங்க்யூ.